தொகுதி மறுவரையறை, இன்னொன்று மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக். இது ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தோ இல்லையோ அஸ்பிரன்ஸுக்கு ஆபத்து. என்னென்னா, இந்த மாதிரியான நியூஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். தினம் இதே நியூஸே வந்துகிட்டே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலே எந்த பேப்பர் இருந்தாலும் படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 புதுசாக ஒரு தேதி, எந்த இடத்துல தொடங்கி வச்சாங்க, திட்டத்தோடைய நோக்கம் என்ன, இல்லை வேறு யாரும் முக்கியமான கண்டுபிடிப்பு, தலைவர்கள், இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ தொகுதி மறுவரையறை இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா மக்களாட்சி கொண்ட நாடு. மக்களாட்சியிலேயே 2 வகை இருக்குது, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்தியாவில் இருக்கிறது மறைமுக மக்களாட்சி. அப்படின்னா மக்களுக்கு ஒரு தலைவர் வேணும். எவ்வளோ மக்களுக்கு தலைவர் வேணும் அப்படிங்கிறதா அந்த மறுவரையறை. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா உறுப்பினர் எண்ணிக்கையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி 42வது சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல் லோக்சபா எண்ணிக்கை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா 550. இந்த 550 அப்படிங்கிறது 530 பேர் மாநிலங்கள், 20 பேர் யூனியன் பிரதேசங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எண்ணிக்கையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எப்போ வரைக்கும்? 2000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். 2000 அப்போ அதிகப்படுத்திருக்கலாம்ல. 2000 வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா 2026 வரைக்கும் மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்றது 84th அமெண்ட்மெண்ட். எதுக்காக மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை எக்கனாமியில் படிப்போம். மக்கள் தொகை இந்தியாவோட முக்கியமான பிரச்சனை. அது மக்கள் தொகை பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய அதிகமாகுது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை கொண்டு வர்றாங்க, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கையை தென் மாநிலங்கள் எஃபெக்டிவா ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. இப்ப மறுசீரமைப்பு பண்றேன்னு சொல்லி இந்த எண்ணிக்கை, அதாவது மக்கள் தொகை குறைவா இருக்கிற மாநிலங்களுக்கு லோக்சபா மெம்பர் கம்மியா இருப்பாங்கன்னு சொன்னோம்னா, அப்ப நம்ம என்ன கேட்போம்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 5 கிலோ அரிசியும் ஹார்லிக்ஸையும் கொடுத்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி எதுக்காக மக்கள் தொகை குறைச்சோம்? பாப்புலேஷன் பாலிசி கண்ட்ரோல் வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே. அப்போ எதுக்காக நம்ம இந்த பாலிசி ஃபாலோ பண்ணணும் ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வட மாநிலங்கள் எல்லாருமே என்னன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, தென் மாநிலங்களில் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4 முறை பண்ணிருக்கு. எத்தனை தடவை அப்படிங்கிறது யூபிஎஸ்சி கொஸ்டின் போன வருஷம் 1952, 1963, 1973, கடைசியா 2002. இதுக்கு என்ன கமிட்டின்னு பார்த்தோம்னா குல்தீப் சிங் யாதவ் கமிட்டி. இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ.